ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், அதாவது நான் வந்து எனக்கு ரொம்ப வேலை பார்த்ததால் வந்து ஒரு மினி வெக்கேஷன் எடுத்துக்கிட்டு நான் வந்திருக்கேன். ஆமாப்பா, வர்றவங்க எல்லாம் கமெண்ட்ல ஏதோ தாங்களாலதான் இந்த ஷோ ரன் ஆகுற மாதிரி சேஸ் இல்ல, அதனால வந்து இன்னைக்கு ஃபன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. டேய், ஆல்டர்னேட் அக்கவுண்ட்ல நீங்களே பேசிட்டு வந்தீங்களே கமெண்ட்ல. இல்ல இல்ல, நான் எங்க, எனக்கெல்லாம் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான்ப்பா. இந்த ஆல்டர்னேட் அக்கௌண்ட்ல நம்ம ஃபாலோவர்ஸ் தான் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன். அது அநியாயம் பண்றோமாப்பா. வர வர நம்ம நிலைமை கவலைக்கிரமா போய்கிட்டு இருக்குது. பட் ஆனா எல்லாரும் நம்ம வந்து என்ன சொன்னோம், 1350 வந்தா வரலன்னா யுனைடெட் 4-0 தோப்போம்னு சொன்னோம். அதுக்கு பயந்துகிட்டே 1350 இல்ல, இப்போ 1380 தாண்டியாச்சு. அப்படியா? அந்த பயம் இருக்கணும், யுனைடெட் கூட தோக்குறங்கிற பயம் இருக்கணும்ல. ஆமா ஆமா. ஸோ 1381 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கோம் இப்போ ரெக்கார்டிங் சமயத்துல. அது யுனைடெட் கேமுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ரெக்கார்ட் பண்றோம். 1400 டார்கெட். அதாவது நம்ம அடுத்த இருங்க, இந்த கேரபாவ் கப் செமிஃபைனல் எப்போ? மிட் வீக் யுனைடெடுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி 1400, அதுதான் நம்ம டார்கெட். இன்னொரு 19 பேர் வந்தா போறோம். ஒரு 19 பேர் எக்ஸ்ட்ரா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது போதும். அசிங்கமா, அதாவது ஓரளவுக்கு கேட்கலாம். பல பேர் ஏற்கனவே மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு, இதுக்கு மேல அவங்களுக்கு இல்ல. அதாவது இல்ல இல்ல, அதாவது ஒரு ஆளுக்கு வந்து மினிமம் 3 எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது எம்பாரசிங். ஆமா, அவமானம். பாட்காஸ்டுக்கு சப்ஸ்கிரைபர் நீங்க வெளியில எங்கேயாவது சொல்லிடாதீங்க 3 அக்கவுண்ட் இல்லன்னா. யூ நோ வாட் இஸ் எம்பாரசிங்? யுனைடெட் கூட நம்ம அட்லீஸ்ட் 3 கோல் போடலைன்னா அதுதான் எம்பாரசிங். போடுங்க. 14வது இருக்கானுங்க, 22 பாயிண்ட் ஃப்ரம் 19 கேம். இது எந்த நிலைமைக்கு போயிருச்சுன்னா, அவனுங்க வந்து பேசிக்கிறானுங்க, அதாவது 1 சீசன் இந்த சாம்பியன்ஷிப் will be good for us. ஏன்னா கிளம்பிடுவான். சாம்பியன்ஷிப்னா ராஷ்வர்ட் எல்லாம் இருக்க மாட்டான், அவெல்லாம் கிளம்பிடுவான். அகாடமி பிளேயர்ஸ் வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்குவோம் சாம்பியன்ஷிப்ல. அப்புறம் திரும்ப பிரீமியர் லீக் வந்த அப்புறம் வேற எவனாச்சும் வாங்கிக்கலாம், நல்ல டீம் ப்ராப்பரா ரீபில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சு இப்போ. வேற லெவல். ஏன்னா இவனுங்க பேசிட்டு இருக்கிற மத்தியில அடிடாஸ் ஒரு பக்கம் வந்துட்டான். நீ கீழே ஓடினா டீல உடனே கட்டு, நான் இருக்கிற பணத்தை எல்லாமே நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டா. அப்புறம் கிளப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் போகும். அது சரி, ஓல்ட் டிராஃபர்ட் ஏற்கனவே, ஓல்ட் டிராஃபர்டே ஸ்டேடியமே ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயோ அநியாயங்க, அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான், தண்ணி விழுவுது. ஆமா, மழை பெய்யுது, எலி ஓடுதான், சாப்பாடு சரியில்லையா. எங்க காலேஜ்ல அந்த பெங்களூர்ல தான் படிச்சேன். எங்க காலேஜ் மெஸ்ஸே இதை விட நல்லா இருக்கும் போல இருக்கு. அங்க ஓடாது எலியா? அங்க ஓடாது எலியா? ஆமா, சம்மர்ல என்னமோ 30 மில்லியன் செலவு பண்ணானுங்க, ஓல்ட் டிராஃபர்ட் ரெடி பண்ணானுங்க அப்படின்னானுங்க. என்ன பண்ணானுங்க? 30 மில்லியன்? அந்த ஸ்டேடியம்க்கெல்லாம் 30 மில்லியன்லாம் 30 ரூபா மாதிரி என்னமோ பண்ணானுங்களாமா இந்த சம்மர்ல. அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் 30 மில்லியன் கொடுத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் அதுல இருக்கிற ரிப்பேர் வந்து மச் மோர் தென் 30 மில்லியன். கூட்டன் ஸ்டேடியம் ரிப்பேர் பண்ணணும்னா 30 மில்லியன் போதும். பட் இல்ல, அதான் யுனைடெட் 14th ஃப்ரம் 14th 22.19 கேம்ல. என்ன ஆக்சுவலா நடக்குது, அதாவது அமோரிம் வரும்போது பயங்கர ஆப்டிமிசமோட இருந்துச்சு. பட் இப்போ தேவ் லாஸ்ட். என்ன, நியூ காசில் கூட இப்போ லாஸ்டா தோத்தானுங்க மண்டே அன்னைக்கு. 4 ஸ்ட்ரைட் லாஸ். நம்ம 4 ஸ்ட்ரைட் லாஸஸ், அதுவும் நடுவுல ஒரு சிட்டி கேம் எப்படியோ தப்பி தவறி ஜெயிச்சிட்டானுங்க. அவ்வளவுதான். ஏன்னா சிட்டி இதை விட மோசமா ஆடிக்கிட்டு இருக்கான். தெரியலைங்க, டு பி ஆனஸ்ட், நத்திங் இஸ் ஒர்க்கிங். அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றது எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, அட்லீஸ்ட் ரிசல்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அதையும் எடுக்க முடியல. ஸோ ரிசல்ட்டும் வரல, கேம் ஸ்டைல் இம்ப்ளிமெண்ட் பண்ற அதுவும் பண்ண முடியல. எந்த பிளேயர்ஸுமே ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறானுங்க. சான்ஸ் கிரியேஷன் இல்லை. சுத்தமா சொல்ல போன டிஃபென்ஸும் இல்ல, மிட்ஃபீல்டும் இல்ல, அட்டாக்கும் இல்ல. அவ்வளவுதான். கோல் கீப்பரும் இல்ல. அவர் உள்ள வந்தா நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு அவர் உள்ள விட்டுறாரு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து தே ரியலி டோன்ட் நோ வாட் தேர் டூயிங். அந்த ஸ்டேஜ்ல தான் அவங்க இருக்காங்க. ஆமா, இல்ல அதுதாங்க. லைக் என்னன்னா, அதாவது அமோரிம் ஆட வேண்டிய சிஸ்டமுக்கான பிளேயர்ஸ் இவங்க இல்ல. இவங்க ஆடுற மாதிரி அமோரிம் மேனேஜ் பண்ண போறது இல்ல. ஸோ அதாவது யாராச்சும், அதாவது இதுதான் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, டென் ஹாக் வந்து ஃபர்ஸ்ட் வந்த போது ஈ ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் ஜோன் சிஸ்டம், ஒர்க் ஆகல. சரி, இந்த டீமை வச்சு கவுண்டர் அட்டாக் தான் ஆட முடியும்னு சோல்ஷர் மாதிரியே 10 ஹாகும் ஆடினா. அண்ட் தே காட் சம் குட் ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஈ ட்ரை டு பில்ட் ஜோன் டீம், அதுவும் சரியா வரல.
இப்போ அதுதான் எல்லாரும் என்ன கேக்குறாங்க, இந்த சீசன் வந்து அமோரிம் வந்து டென்ஹாக் மாதிரியே திரும்ப வந்து இந்த பேக் ஃபோர் கவுண்டர் அட்டாக்கிங் அந்த மாதிரி ஆடணும், இந்த ஒரு டெம்பரரியா. ம் அதுக்கப்புறம் வேணும்னா அது அடுத்து இந்த சம்மர்ல தான் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுவும் ஆல்ரெடி அது டென்னா கூட அந்த அந்த பிக்சர் ஒரு வாட்டி பார்த்தாச்சு அந்த படத்தை. ம் திரும்ப அது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது, அமோரிம் கூடயும் அதே தான் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு யுனைடெட் ஃபேனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேள்வி. ம் 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 இல்ல பண்ணணுமாங்கிற கேள்வியோட வந்துட்டு ஐ ஃபீல் த மெயின் திங் இஸ் பண்ணலினா என்ன. பண்ணல என்ன கேட்டா ரெலிகேட்லாம் ஆக மாட்டாங்க. லைக் தே மே பி ரியலி பேட், ம் ஒத்துக்கிறேன். ஈவன் இப்போ என்ன 14th இருக்காங்களா, 17th வரைக்கும் கூட வச்சுப்போம். அவங்க ரெலிகேட்லாம் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்கள ஈவன் இப்போ இருக்கிற யுனைடெட் டீம் இப்போ இருக்கிற ஃபார்ம்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 டீம் தட் இஸ் அட் த பாட்டம், என்ன வுல்வ்ஸ், இன்னும் 2 டீம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, சவுத்தாம்ப்டன், ம் அப்புறம் இன்னொன்னு யாரு, லெஸ்டர். லெஸ்டரா, ஆமா. லெஸ்டர், இப்ஸ்விச் அண்ட் சவுத்தாம்ப்டன். ஸோ இந்த 4 டீமை விட யுனைடெட் ஈவன் ஆன் தர் வர்ஸ்ட் டே இஸ் அட்லீஸ்ட் பெட்டர். ஸோ வர்ஸ்ட் கம் வர்ஸ்ட் என்ன 16th முடிக்க போறானுங்க. நீ சாம்பியன்ஸ் லீக் யூரோப்பா லீக் பிளேஸ்ல இல்லனா அதுக்கப்புறம் நீ 10th முடிச்சா என்ன 16th முடிச்சா என்ன, ஓகே ஃபைனான்சியல் ரிவார்ட் இருக்கு. பட் யுனைடெடுக்கு ஃபைனான்ஸ் வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஸ்டில் கமர்ஷியலி தே ஆர் ஸ்டில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கிளப்ஸ். ஆமாங்க. ஆனா இந்த வருஷம் தே நேரோலி மிஸ்ட் ஆன் த இது அந்த இது அந்த பிஎஸ்ஆர் ரூல்ஸ் 2 மில்லியன் தான் இருந்தாங்க. ஸோ அதனால தே ஜஸ்ட் நேரோலி மிஸ்ட் இட். ஸோ அந்த கட்டத்தில் இருக்கும்போது தே ஆக்சுவலி நீட் த ஃபைனான்ஸ். நம்ம சொல்றோம்ல அவங்களுக்கு என்னடா ஃபைனான்ஸ்ல பெரிய பிரச்சனைன்னு, உண்மையை சொல்ல போனா தே ஆக்சுவலி நீட் இட். ஆமா, இப்போ இருக்கிற சட்டத்தில் அவங்க வந்துட்டு இப்போ ஃபினிஷிங் இன் 12th வர்சஸ் ஃபினிஷிங் இன் 6th, that itself is a gap of 7 places, 7 to 3, 21 million இது in prize money from the Premier League. அப்போ லாஸ்ட் சீசன் தே won the FA Cup, அதுக்கு முன்னாடி சீசன் தே won the Carabao Cup. இந்த 2 ட்ரோஃபியுமே பெரிய பிரைஸ் மணி இல்லை, பட் ஸ்டில் இட் வாஸ் பிரைஸ் மணி. ஆமா ஆமா. இப்போ அது எவ்வளவு மோசமா போயிடுச்சுன்னா தே கேன்சல்ட் அந்த ஃபார்மர் பிளேயர் ஏதோ ஃபண்டாமே சம்திங் அந்த இது மாதிரி வெல்ஃபேர் ஃபண்ட் மாதிரி. வெல்ஃபேர் ஃபண்ட் அதையும் தே கேன்சல்ட் இட். கிறிஸ்மஸ்ல ஒவ்வொரு பேக் ரூம் ஸ்டாஃபுக்கும் தே கேவ் 100 pounds ஆமா, அதுவும் தே brought it down to 30 pounds or something. ஆமா ஆமா. ஸோ உண்மையாவே எல்லாரும் கேட்கறது, ஏன்டா நாங்க என்னடா பண்ணோம், அவனுங்களோட சேலரி எல்லாம் குறைக்க வேண்டியதானே, எங்களுதுல எல்லாம் கை வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அங்க ஏன் குறைக்க முடியாதுன்னா இட் ஹஸ் பீன் சைன்ட், தி கான்ட்ராக்ட் ஹஸ் பீன் சைன்ட், யூ cannot break the contract. பிளேயர்ஸோட கான்ட்ராக்ட் யூ cannot break it and say ஓகே பாதி தான் கொடுப்போம். They can do it if they don't finish in the Champions League places, if they don't finish in the அது நம்ம இருக்கும்ல, if you don't finish in those places then they can இது பண்ணலாம், என்ன சொல்றது, they can இது பண்ணலாம், என்னமா they can bring it down something அந்த மாதிரி இருக்கும்ல. ஆமா அந்த மாதிரி. பட் அதெல்லாம் வந்து யுனைடெட் இப்போ யூஸ்வலா என்னன்னாக்கா இப்போ ஒரு புது இப்போ சவுத்தாம்ப்டன் மாதிரி எடுத்துப்போமே, அவங்களுக்கு வந்து இந்த சீசன் ரன் சைன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இந்த ரெலிகேஷன் சேலரி கிளாஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ரெலிகேட் ஆச்சுனாக்க உங்க சேலரியில 25% கம்மி ஆயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த மாதிரி கிளப்ஸுக்கு தான் இருக்கும். யுனைடெடுக்கெல்லாம் அந்த மாதிரி கிளாஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சா ஒரு போனஸ் அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சேலரி டிராப் கிளாஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல யுனைடெட் மாதிரி ஒரு கிளப்புக்கு. ஏன்னா யாருமே யுனைடெட் இந்த நிலைமையில இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. இல்லைங்க, கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஏன்னா தே ஃபார் ஷுவர் நோ வெதர் தே வில் நாட் பி மேக்கிங் த சாம்பியன்ஸ் லீக் ஆர் நாட். அது சீசன் அவங்களுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஏன்னா போன சீசனே தே ஃபினிஷ்ட் 7th, பட் FA கப்பை வின் பண்ணனால தே காட் யூரோப்பா லீக். ஆமா ஆமா கரெக்ட் டெக்னிக்கலி. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த கிளாஸ் இருக்கும். அதுவும் இல்லாம ஏன்னா இப்போ அடிடாஸ் அவனுங்களா ஒரு டீல் போட்டிருப்பானுங்க, யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏன்டா நீங்க சாம்பியன்ஸ் லீக் போகலீங்கன்னா நாங்க ஏன்டா ஃபுல் பணம் கொடுக்கணும் அப்படின்னு. கரெக்ட் ஆமா. ஸோ அவனும் குறைப்பானுங்க. ஸோ அந்தனால வந்து ஐ ஃபீல் இவனுங்களும் குறைப்பானுங்க கண்டிப்பா. அது குறைக்கலன்னா இவனால ரன் பண்ண முடியாது. ஆமா ஆமா அது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால வந்துட்டு ஐ ஃபீல் இவனுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஒரு கிளாஸ் எல்லாம் போட்டிருப்பானுங்க, டவுட்டே இல்லை. ஆமா இது பண்றதுக்கு, குறைக்கிறதுக்கு, எடுத்து விடுறதுக்கு. இல்லைன்னா ஹவு கேன் தே என்ன சொல்றது, மேனேஜ் தேர் லாஸஸ், அதுவும் இருக்குல்ல. கரெக்ட் ஆமா. இல்ல இப்போ வந்து அதான் இப்போ என்னோட ஃபாலோ அப் கொஸ்டின் வந்து கேன் அமோரிம் ஆக்சுவலி ஃபிக்ஸ் திஸ் டீம். அதாவது என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த இப்போ இது ரொம்ப ஃபேன் சேனல்ஸில் பார்க்கல, ஒரு சில இன்ஸ்டாகிராம் ரீலில் தான் பார்த்துருக்கேன். பட் சில யுனைடெட் ஃபேன்ஸ் என்ன கேட்குறாங்க, இப்போ இந்த சீசன் வந்து அமோரிம் வந்து இஃப் ஃபினிஷஸ் லைக் 16th அப்போவே சாக் பண்ணிடுவாங்களா சம்மருக்கு முன்னாடி அப்படின்னு. அதுதாங்க மெயின் கேள்வி. கேம் வீக் 38 முடியும் போது சாக் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. அதுதான் ஆக்சுவல் கொஸ்டின்.
சி வாட் ரியலி ஹேப்பன் இந்த டான் ஆஷ்வர்த்தோட சாக்கிங் வந்து ஹீ வாண்டட் எடி ஹவு ஆர் கேரத் சவுத்கேட் ஆர் ஒரு தாமஸ் ஃப்ராங்க் சம் பிளே மேனேஜர்ஸ் லைக் தட் ஹூ ஆல்ரெடி மேனேஜ் இந்த பிரீமியர் லீக். அதுதான் வந்து ஹீ வாண்டட். அண்ட் தென் ஒமர் பெராடா தான் ஸ்டெப் இன் பண்ணி ஹீ ஸ்ட்ரெயிட் அவே வெண்ட் அண்ட் காட் அமோரிம். ஆமா, அந்த அத்லெட்டிக்ல அது வந்து ஏன் வந்து ஆஷ்வர்த் வாண்டட் சவுத் கேட்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து, அதாவது he knew that Southgate was not a long term solution, but இப்போ வந்து he wanted someone to stabilize the club அப்படின்னு. ஈவன் டைட்டிலுக்கு போலனாலும் வருஷம் ஒரு 4th 5th முடிக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஸ்டெபிலைஸ் அதுக்காக he wanted அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி, that should have been the aim. I think that was the right thing to do. ஒரு 2 இயர்ஸ்க்கு இப்ப இருக்கிற டெட்வுட் எல்லாம் கிளியர் அவுட் பண்ணிட்டு புது பிளேயர்ஸை கொண்டாந்துட்டு இந்த மேனேஜர் வந்து ஒரு டாப் 4 தொடர்ந்து ஒரு டாப் 4 டாப் 6 2 சீசன்ஸ் இன் ரோ வந்து பண்ணோம்னா ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேனேஜரை கொண்டாந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போயிருக்கலாம். ஃபார் நவ் அமோரிம் இஸ் அ வெரி யங் மேனேஜர் அண்ட் ஹீஸ் ப்ரூவன் இட் வித் ஸ்போர்ட்டிங். எஸ், மேன் சிட்டியை பீட் பண்ணாங்க. எப்போனா மேன் சிட்டி அவங்களுடைய மோசமான நிலைமையில் இருக்கும்போது தே பீட் தம். ஒரு ஸ்போர்ட்டிங் இருக்கிற ஒரு போர்ச்சுகீஸ் லீக் இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு புண்டஸ் லீகா ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு எரிடிவிசியே இருக்கிற ஸ்டாண்டர்டுக்குமே ஓட கம்மியா தான் ஸ்காட்டிஷ் பிரீமியர் லீக் சாரி போர்ச்சுகீஸ் லீக் இருக்காங்க. அப்போ நீ அப்படி இருக்கிற மேனேஜரா ஒரு வெரி வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு மேனேஜர் ஃபார் த பிக் லீக்ஸ் அங்கிருந்து நீ கூட்டிட்டு வந்து ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி ஒரு ஜாப் கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஒரு ப்ரீ சீசன் இல்லாம ஒரு கோச்சிங் இல்லாம ஒரு நடு சீசன் கொண்டு வந்து நீ நிப்பாட்டுறது. ஐ மீன் கிளாப்பே 8th தான் முடிச்சாரு ஃபர்ஸ்ட் சீசன்ல. although we went to the Europa League final, although we went to the Carabao Cup final, but we ended up losing both. But leagueல 8th தான் முடிச்சாப்ல because அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்க. but the problem is அப்போ கிளாப் could use at least 2-3 players. ரொம்ப மோசமா இல்ல, இங்க ஒரு பிளேயரை யூஸ் பண்ண முடியும் கூட தெரியாது. இந்த அமாத் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, டியாலோவை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பிளேயருமே நீ யூஸ் பண்ண முடியாத நிலைமையில தான் இப்போ யுனைடெட் இருக்காங்க. இதையெல்லாம் மாத்தணும்னா உனக்கு அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் வேணும். இத்தனை பிளேயரை வெளியே அனுப்பிச்சிட்டு அவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி நீ புது பிளேயர் வாங்குறீங்க. ஏன்னா நோ நியூ பிளேயர் வில் கம் பிலோ 40 மில்லியன் இப்போ அன்லெஸ் யூ கோ கெட் தம் ஃபார் ஃப்ரீ. 40 மில்லியன்ங்கிற ஸ்டாண்டர்ட் ஆகி போச்சு இப்போ. உனக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 பிளேயர் வேணும்னா நான் 40 மில்லியனுக்கே போடுறேன். உனக்கு ஹை கிளாஸ் வேணும்னா ஒரு 60-70 மில்லியன் வேணும். ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் வேணும்னா 40 போட்டாலும் உனக்கு 300 மில்லியன் ஆகுது 7 பிளேயர் வாங்கிருக்கு. ஆன் ஆவரேஜ் 280 + 20 மில்லியன்ஸ் 20 மில்லியன் பேங்க் அண்ட் அப் ஆர் டவுன் 300 ஆகுது. இது நீ எங்க இருப்ப 300 மில்லியனை? கரெக்ட். நீ ராஷ்வர்டை வித்தினா ஒரு 35-40 மில்லியன் நீ விற்கலாம். மற்றது சேலபிள் அசெட்ஸ் யார் இருக்கா? 30-40 வேணா 50 வச்சுப்போமே. 50 வச்சாலும் ஆமா அப்பவுமே கஷ்டம் அவ்வளவு பணம் எடுக்கிறது. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நீ கேட்குற கேள்வி, இஃப் யுனைடெட் ஃபினிஷ் இன் த பாட்டம் ஹாஃப் வில் அமோரிம் ஸ்டே? இதுதான் வந்து மெயின் கொஸ்டின். பாட்டம் ஹாஃப் கூட இல்லைங்க, ஐ திங்க் ஈவன் 11th 12th 13th முடிச்சா கூட he will stay. அதுல டவுட் இல்லை. எனக்கு வந்து இந்த எங்கேயாச்சும் 16th 17th போல, அதாவது ரெலிகேஷனுக்கு ஜஸ்ட் அபவ் முடிச்சாங்கன்னா இல்லைங்கன்னா எனக்கு என்னன்னா லிவர்பூல், ஆர்சனல், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், செல்சி, நியூகாசில், சிட்டி 6 ஆச்சு. டாட்டனம் 7, வில்லா அண்ட் பிரைட்டன் 8 and 9, ஃபுல்லம் 1 10. டாப் 10 ஐ ஓன்ட் ஈவன் நோ. இதை நான் போர்ன்மத் கவுண்டே பண்ணல. போர்ன்மத் விட்டா டாப் 11. இந்த டாப் 11ல ஐ டோன்ட் see யுனைடெட் டிஸ்பிளேசிங் எனி ஆஃப் தீஸ் டீம்ஸ். ஆமா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா யுனைடெட் வந்து unless one of these teams lose form, ஏதாச்சும் ஒரு 4 மேட்ச் கண்டினியூஸா தோத்தாங்கன்னா then United have a chance. எக்ஸாக்ட்லி. இந்த 11 டீம்ஸ் இல்ல, அதுவும் எப்போனா அந்த 4 மேட்ச் யுனைடெடும் ஜெயிக்கணும். அவங்க தோத்தவனா ஒண்ணும் பாயிண்ட் இல்ல. இப்போ இந்த 11 விட்டீங்கன்னா கூட பிரென்ட்ஃபோர்ட் அண்ட் வெஸ்ட் ஹாம் who are only 1 or 2 points above யுனைடெட் இப்போ இருக்கிற நிலைமையில they also can lose. அவங்க நிலைமை அப்படிதான் இருக்கு. பிரென்ட்ஃபோர்ட் வந்து டக்குன்னு பார்த்தோம்னா கடைசி 5 கேம்ல ஒரு வின் தான், 3 லாஸ் பண்ணிருக்கானுங்க. பிரென்ட்ஃபோர்ட் அப்படி பேசிட்டு இருந்தோம், பிரென்ட்ஃபோர்ட் இப்போ ஒன்றும் பண்ணல. பட் யுனைடெட் ஆர் 14th பிகாஸ் ஒரு கிறிஸ்டல் பேலஸ், ஒரு எவர்டன், ஒரு உல்ஸ், அதுக்கப்புறம் 3 ரெலிகேஷன் டீம்ஸ். இவங்க எல்லாம் யுனைடெடோட பல மடங்கு மோசமா இருக்கனால யுனைடெட் ஆர் 14th. யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்டல் பேலஸ் வந்து லாஸ்ட் 5 கேம்ஸ்ல ஒன்று தான் தோத்துருக்கானுங்க. they won 2, they've drawn 2. எனி டைம்
எனி பாயிண்ட் இன் டைம் கிறிஸ்டல் பேலஸ் டக்குன்னு மேல போலாம். ஆமா யுனைடெட் வின் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி இருக்கிற பொசிஷனை வச்சுக்குவானுங்களா? தட் இஸ் த மெயின் கொஸ்டின் ஆமா இப்போதைக்கு. ஸோ ஐ டோன்ட் நோங்க. நம்ம அமோரிம் பத்தி எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். இன்னொன்னு ஐ திங்க் இங்க யுனைடெட் ஹைரார்கி கோச்சஸ் விட்டுருங்க, ஹைரார்கி வந்து தே ஹேவ் டு லுக் அட் இட் ரியலிஸ்டிக்லி. நீங்க சொன்ன மாதிரி 11 டீம் இருக்கு, அதுல ஓகே 1 or 2 டீம்ஸ் டிராப் பண்ணா கூட என்ன 9 டீம், அந்த டாப் 9 8 or 9ல யுனைடெட் வர போறது இல்ல. அது அப்படிதான் இவங்க பார்க்கணும். தே ஹேவ் டு சே ஓகே அமோரிம் வந்து ரியலிஸ்டிக்லி ஓகே இவங்க வந்து எல்லா 11 டீமும் ஃபார்ம்ல இருந்தா 12க்கு மேல முடிக்கிறதே கஷ்டம்னு தே ஹேவ் டு அக்செப்ட் தட் ரியாலிட்டி. தே கேனாட் அவங்க வந்து இந்த பாஸ்ட் க்ளோரி, அதாவது யுனைடெட் வந்து ஷுட் பி இன் டாப் 6 அட்லீஸ்ட், டாப் 7 அட்லீஸ்ட், அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே முடியாது. ஏன்னா அப்போ இருக்கிற யுனைடெட் டீம் வேற, இப்போ இருக்கிற யுனைடெட் டீம் கம்ப்ளீட்டா வேற. ஆன் பேப்பர் ஓகே உங்ககிட்ட வந்து எல்லா இன்டர்நேஷனல்ஸும் இருக்கு, ராஷ்வர்ட் இருக்கான், கர்னாச்சோ இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான். பட் ஆனா வந்து ரியலிஸ்டிக்லி த டீம் இஸ் நாட் வேர் அமோரிம் வாண்ட்ஸ் இட் டு பி. அண்ட் அமோரிமோட ஸ்டைலுக்கு ஏத்தான டீம் இல்ல இது. Did Amorim take the job realistically too soon? இட் வாஸ் அ பேட் டைமிங். நீங்க நடுவுல சொன்னீங்க தெரியுமா, ப்ரீ சீசன் இல்ல, ஒரு இது இல்ல, இட் வாஸ் பேட் டைமிங். டூ சூனா இல்லையாங்கிறது வந்து வி வில் நோ எப்போனா அமோரிமோட டீம் இருக்கும்போது ஹவு இஸ் ஹி மேனேஜிங். அதாவது ஒரு ஃபியூ டிரான்ஸ்ஃபர்ஸ், இப்போ டென்ஹாக் அவரோட டிரான்ஸ்ஃபர் இந்த டெலிக்ட் இவங்கெல்லாம் கொண்டு வந்த அப்புறமும் he was performing badly. அப்போ சொல்லலாம் ஓகே இது வந்து திஸ் இஸ் யோர் டீம் நவ், ஆனாலும் நீ பர்ஃபார்ம் இல்லை, அப்போ யுவர் கோச்சிங் இஸ் லேக்கிங்னு சொல்லலாம். அப்போதான் அமோரிம் பத்தியும் சொல்ல முடியும். இப்போ என்ன சொல்ல முடியும்னா அதாவது he has a bad team, டாக்டிக்கலி சூட் ஆகாத டீம். சோ ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறது தான் மை திங். see நீ ஒன்னும் பண்ண முடியாதுன்னா அது why you take a job? you know இவங்க தான் பிளேயர்ஸ்னு தெரிஞ்சுதான் நீ ஜாப் எடுத்த. you are ideally எடுக்கும்போது இல்ல ஜாப் எடுக்கும்போது he would not have seen it as okay இந்த சீசன் வந்து we have to succeed னு. சக்சீட் நான் சொல்லவே இல்லைங்க. there is a standard. ஒரு மான்செஸ்டர் யுனைட்டட்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஆமாமா இல்ல சக்சீட்னா நான் ஒன்னும் டைட்டில் அந்த மாதிரி சொல்ல, ஈவன் ஒரு டாப் 7 8 டாப் ஹாஃப் கூட வச்சுக்கோங்களேன். அமோரிம் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் மேபி எக்ஸ்பெக்டட் டாப் ஹாஃப், ஓகே மேபி தட் மேபி a goal, அவ்வளவுதான் அப்படி வச்சுப்போம். பட் இந்த சீசன் வந்து வாட் எவர் த ரிசல்ட் ரெலிகேஷன் ஆகாத வரைக்கும் என்ன கேட்டா they should stick to அமோரிம். ப்ராப்ளம் இஸ் they should back him in the summer ப்ராப்பரா. அவ்வளவுதான். லைக் அதுதான் as அமோரிம். இப்போ நான் ஒரு ஜாப் எடுக்கிறேன் மிட் சீசன்ல எடுக்கிறேன்னா ஐம் நாட் லுக்கிங் அட் இட் as ஓகே இந்த சீசனோட இது அவுட்கம், லுக்கிங் அட் இட் as ஓகே நெக்ஸ்ட் 3 yearsல திஸ் இஸ் வேர் ஐ வாண்ட் திஸ் கிளப் டு பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் எடுத்திருப்பாரு. ஸோ டூ சூனா இல்லையாங்கிறது இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாது. அவரோட டீம் வந்த அப்புறம் தான் we can judge that. அதுதான் டென்ஹாக்கு வேணா சொல்லலாம். லைக் இட் வாஸ் மேபி இட் வாஸ் a step too early for him. நேரா ஆயாக்ஸ்ல இருந்து இங்க வருது தெரியல. பட் தெரியல அதோட நம்ம வந்து டீவியேட் பண்றோம். ஏன்னா ஒரு யுனைடெட் ஃபேன் சேனல் கூட இவ்வளவு பேசிருக்க மாட்டாங்க. அதான் நான் லிட்டரலா அதான் சொல்லலாம்னு இருந்தேன். பட் அதான் இப்ப இல்ல யுனைடெட் ஆனா நடுவுல என்னதான் வந்து இந்த லாஸ்ட் 4 games தோத்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து சிட்டியை ஜெயிச்சிருக்கானுங்க 2-1. அதுவும் பயங்கரமான கேம். அந்த கேம் நம்மளும் ஐ திங்க் பேசணும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிரீஃபா. பட் லாஸ்ட் 10 minutesல 2 கோல், லாஸ்ட் 5 minutesல 2 கோல்னு நினைக்கிறேன். அண்ட் ஜெயிச்சானுங்க. அந்த கேம்ல ஒரு கிளியரான பிளான் இருந்துச்சுங்க அவங்களுக்கு. அதாவது சிட்டி ஆமா இல்ல நீங்க சொல்லுங்க. சிட்டி ஒரு கோல் போட்டாங்க. சிட்டி ரெண்டாவது கோல் போடுற மாதிரி சிட்டிக்கு ஐடியாவே இல்ல. இவனுங்க என்ன முடிவு பண்ணிட்டானுங்க, ரெண்டாவது கோலை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது, எக்காரணத்துக்கு கொண்டு ரெண்டாவது கோலை விடாம நம்ம பின்னாடி நின்னுக்குவோம், எங்கேயாச்சும் கவுண்டர்ல ஒரு சான்ஸ் வந்தா அதை வச்சு நம்ம கோல் போடுவோங்கிறதான் இவனுங்களோட ஐடியாவா இருந்துச்சு. கரெக்டா? அதே இவனுங்க தேவையில்லாம இந்த மேத்யூஸ் நூனியஸ் கிரிக்காம் போய் காலை உள்ள விடலைன்னா யுனைடெட் ஹேட் நோ சான்ஸ் இந்த கேம். ஒரு 83rd அந்த பெனல்டி வர வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல அவனுங்க. லிட்டரலி யுனைடெட் வேர் நோவேர் இந்த கேம். அந்த பெனல்டி வந்ததுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி யூ கெட் தி கான்ஃபிடன்ஸ் இல்ல, சரி இதுக்கு மேல என்ன ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. கேம் ஃபுல்லா ஒரு லாங் பால் போடல. அவன் போட்ட ஒரே லாங் பால் அந்த டியாலோக் தான். அத கூட அந்த குவார்டியோலு நார்மலா கிளியர் பண்ணினா கிளியரா இருக்கும். பெரிய பேக் ஹீல் என்னவோ ட்ரை பண்ணா, சம்பந்தம் இல்லாம ஒரு பேக் ஹீல்ல ட்ரை பண்ணி அப்புறம் பால் உள்ள போச்சு. பட் அந்த கேம்ல ஜஸ்ட் டு சே ஹி ஹேட் a clear plan. இப்ப பார்த்தோம்னா யுனைடெட் வந்து சிட்டி கூட வந்து ஜெயிச்சாங்க. கரெக்ட்டா? வாட் ஆர் தி அதர் பிக் கேம்ஸ் தே பிளேட் அண்டர் அமோரிம்? நியூகாஸ்ல் கூட தோத்தானுங்க. இப்ப நியூகாஸ்ல் கூட தோத்தானுங்க. வூல்வ்ஸ் கூட கேம் பத்தி ஒரே ஒரு இது சொல்லிடுறேன். லைக் சான்ஸ் எதுவுமே கிரியேட் பண்ணல யுனைடெட் அந்த கடைசி 2 இந்த பெனல்டி வரைக்குமோ. பட்
அந்த கேம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அட் நோ பாயிண்ட் வாஸ் ஐ திங்கிங் யுனைடெட் வந்து தே ஆர் கெட்டிங் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க சான்ஸ் கிரியேட் பண்ணல, பட் தே வர் நாட் பீங் டாமினேட்டட், விச் ஐ எம் ஹோப்பிங். இந்த கேம் ஆன்ஃபீல்ட்ல இருக்கு, ஸோ ஐ எம் ஹோப்பிங் தட் அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா யுனைடெட் வில் பி அப் ஃபார் திஸ் கேம் ஃபார் ஷூர். என்னதான் வந்து ஃபார்ம் அதெல்லாம் இருந்தாலும் தே வில் பி அப் ஃபார் திஸ் கேம். ஏன்னா லாஸ்ட் சீசன் 2 டிரா பிரீமியர் லீக்ல, FA கப்ல we ended up losing. அவுட் ஆஃப் நோவேர் டென்னாகோட ஃபர்ஸ்ட் 2 கேமே தோத்துட்டு வந்துட்டு they beat us. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அந்த கேம்ல சம்பந்தம் இல்லாம போய் அந்த கேமை தோத்தோம். அதுக்கப்புறம் வந்தானுங்க. எக்ஸாக்ட்லி 2 லாஸ். பிரைட்டன் நினைக்கிறேன், பிரென்ட்ஃபோர்ட் நினைக்கிறேன். ரெண்டே தோத்துட்டு வந்துட்டு நம்ம 2-1 தோத்துட்டு அதுக்கப்புறம் வந்தானுங்க. எக்ஸாக்ட்லி சேம் சிச்சுவேஷன் இப்போ when they're coming to Anfield. exact same situation. ஆமா. இல்ல இப்ப நான் படிக்கிறேன் அவங்களோட லாஸ்ட் ஃபியூ ரிசல்ட்ஸ். நியூ காசல் கூட இப்ப சொன்ன மாதிரி 2-0 லாஸ். அதுக்கு முன்னாடி Thursday அன்னைக்கு இது அதாவது பாக்ஸிங் டே 26ஆம் தேதி Wolves 2-0 லாஸ். அது ரெட் கார்டு வேற கிடைச்சது யாருக்கும் அந்த கேம். போன்மத் 3-0 லாஸ். கேரபா கப் குவார்டர் ஃபைனல்ல 4-3 லாஸ். அதுக்கு முன்னாடி தான் சிட்டி கேம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நல்ல டீம்னு பாத்தீங்கன்னா சிட்டி ஆடி இருக்காங்க, டாட்னம் ஆடி இருக்காங்க, நியூ காசல் ஆடி இருக்காங்க லாஸ்ட் 5 கேம்ஸ்ல. அண்ட் அந்த கேம்ல வந்து அகைன்ஸ்ட் சிட்டி தேவர் லைக் என்ன சொல்றது, தேவர் அப் ஃபார் இட்டுங்க அந்த கேம் ஏதோ ஒன்று பண்ணணும்னு. அதே மாதிரி தான் தே வில் பி அப் ஃபார் இட் இந்த லிவர்பூல் கேம். டெஃபினட்டா. ஏன்னா யூ கேன் நாட் லூஸ் திஸ் லிவர்பூல் கேம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. we have to show some strength, we have to show that we are goodங்கிறது இந்த கேம் ஆஃப் ஆல் கேம்ஸ்ல அவங்களுக்கு தெரியும். and they have ஆன்ஃபீல்டுக்கு வந்து ஒரு டிரா எடுத்தாலே அவங்களுக்கு பெரிய விஷயம் அது. கரெக்ட். and they have one full week to prepare. ஆமா. மண்டேல அவங்க ஆடினாங்க, சண்டே தான் கேம். one full week to prepare for this game அவங்களுக்கு இருக்கு. I am expecting Amorim to come with a solid game plan. இவங்களை எப்படி ஸ்டாப் பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் போட்டு வரப்பல. ஏன்னா எவ்ரி கேம் ஐ திங்க் தேவ் பிளேட் இந்த 4-2-3-1 ஃபார்மேஷன் இந்த ஃபெஸ்டிவ் ஃபிக்சர்ஸ்ல வந்துட்டு. சாரி 3-4-2-1 3-4-2-1ல they played லிசாண்ட்ரோ மார்டினஸ், மெக்வயர், டிலிட் சென்டர் பேக்ஸ் ஆடுறாங்க. போன கேம்ல வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் சஸ்பெண்ட், அவன் தான் ரெட் கார்டு வாங்கினான். அதனால போன கேமுக்கு அவன் சஸ்பெண்டட். ஸோ ஹீல் கம் பேக். டாலோ மாசராயி, எரிக்சன் சஸ்பென்ஷன். யார்? ப்ரூனோக்கு 1 மேட்சா 3 மேட்சா சஸ்பென்ஷன்? 1 மேட்ச் தான் இருக்கும். செகண்ட் yellow கார்டுல தான் போனான். ஓகே அப்போ 1 மேட்ச் தான். ஆமா. டாலோ மாசராயி விங் பேக்ஸ் ஆடுவாங்க. கசிமிரோ, எரிக்சன். இங்க வந்து அந்த ஜர்க்ஸி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தூக்கிட்டான் வெளியே 30 நிமிஷத்துல கேம்ல. 30 நிமிஷத்துலயே. அண்ட் அவன் வந்து அழுதுட்டே கூட உள்ள போனான், which was not a good sight to see. But that's what happened. அதனால வந்துட்டு இந்த டியாலோ ஆடுவான். கூட டியாலோ ஆடுவான், ப்ரூனோ ஆடுவான், அண்ட் ஹாய்லண்ட் ஆடுவான் மேல. ஆமா ப்ரூனோ இருக்கான்ல, மறந்துட்டேன். ப்ரூனோவும் எரிக்சனும். ப்ரூனோ வந்து இதுவா தானே ஆடுறான், அந்த டபுள் பிவட்ல தானே ஆடுறான். அந்த 3-4 அந்த 4ல நடு 2 அவன் தானே ஆடுறான். ப்ரூனோ தானே. அதான் தெரியல. will he go for a Casemiro and இவன் பிவட், அவன் பேர் என்ன, உகார்த்தேவா இருக்கான். நான் இருக்கலாம், உகார்ட்டே கூட இருக்கலாம். பட் உகார்ட்டே இருக்கலாம் கண்டிப்பா. ஐ திங்க் he'll go for Casemiro and உகார்ட்டே பிவட்னு நினைக்கிறேன். ஆமா, கொஞ்சம் டிஃபென்சிவா. அதனால வந்துட்டு ப்ரூனோவும் இப்போ நிறைய டிஃபென்சிவ் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த புது, அட்லீஸ்ட் இப்போ ஒரு லாஸ்ட் ஃபியூ கேம்ஸா. ஸோ அதனால வந்து அவனும் மேபி அந்த உகார்ட்டே, கசமீரோ, ப்ரூனோ, டியாலோ, ஹாய்லண்ட் அப்படிதான் ஆடுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் தட்ஸ் ஹவ் they'll go in this game. தெரியலைங்க எனக்கு வந்து we've always played well on the wings. சாலாவை வந்து we've kept him very very high up. நீ வந்து பின்னாடி டிஃபென்ஸ் ஒர்க்லாம் வராதப்பா, உனக்கு சான்ஸ் வந்தா நீ எனர்ஜி கன்சர்வ் பண்ணி நாங்கள் கோல் போடுறதுக்கு தான் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஸ்லாட் வந்து முடிவு பண்ணிட்டாப்ல. நான் உனக்கு டிஃபென்ஸ் ஒர்க்கில் கிளாப் பண்ண மாதிரிலாம் உன்னை பண்ண வைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி. இட் இஸ் வெரி நைஸ். அது சாலா வந்து நம்ம அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், வெரி வைட் அப் ஃப்ரண்ட் மேலே. ஹீல் பி கோயிங் அகேன்ஸ்ட் டாலோ அண்ட் மார்டினஸ் இந்த கேமில். அண்ட் தட் ஹஸ் பின் ஆர் மெயின் அவுட்புட். இந்த கேமில் வந்து மெயினாக அந்த லாஸ்ட் சீசன் ஆடின கேம்ஸ்லையுமே வந்து வி பிளேட் ரியலி வெல். நம்ம சான்சஸை தான் எடுக்கவே இல்லை. ஆமாம், தட் ஹஸ் பீன் ஆர் பெயின், பிக் பெயின் அகேன்ஸ்ட் யுனைடெட் லாஸ்ட் சீசன். நம்ம இல்லை சொல்லுங்க சாரி. இல்லை இந்த தடவை வந்து வி நீட் டு டேக் தோஸ் சான்சஸ். டியாஸாக இருக்கட்டும், கேக்போவா இருக்கட்டும், சாலாவாடி, தட்ஸ் ஹவ் வில் கோ. இல்லை ஜோட்டா ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு டவுட் தான். ஐ திங்க் டியாஸ். ஏன்னா இங்கே 1 வீக் ஃபுல் ரெஸ்ட்டு. ஆமாம்,
நம்மளும் போன வீக்கெண்ட் ஆடினது மறுபடியும் இப்போ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் தான் ஆட போகிறோம். அதனால நம்மளுக்கும் ஃபுல் வீக் ரெஸ்ட் தான். அதனால ஐ திங்க் he will go with the strong side. பட் நமக்கு பெரிய பிரச்சனை இப்போ ஜோ கோமஸ் இஸ் ஆல்சோ இன்ஜர்ட். முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி, இந்த சீசன் நம்ம பேக் 3 வேற யாராச்சும் ஆடி இருக்கோமா? இப்போ யுனைடெட் ஆட போறோம். ஐ திங்க் சவுத் ஆம்டன் ஆடணுமோ, சவுத் ஆம்டனோ லெஸ்டரோ யாரோ பேக் 3 ஆடுவாங்கல்ல. அதான் எந்த கேம்ஸ்ல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம் எடுத்து பாருங்க. ஒன்னு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், நாட்டிங்ஹாம் பேக் 4 தான், அவங்க பேக் 3 ஆடுறது இல்ல. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஃபுல்லமும் நியூகாஸ்லும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஞாபகப்படுத்துறாரு. அது மறக்க மாட்டாப்ல மனுஷன். ஏன்னா அவர் தோத்த ஒரே கேம் இந்த வருஷம் அதுதான். அதுதாங்க, அதாவது என்னது யாரோ எழுதியிருந்தா, அதாவது இமேஜின் ஸ்லாட் இஸ் தேர் ஃபார் 10 years, வின்ஸ் 3 ட்ரிபிள்ஸ், 5-6 பிரீமியர் லீக் எல்லாம் ஜெயிச்சுட்டு அப்புறம் எக்ஸிட் இன்டர்வியூலயே அவர் சொல்லாரு, பட் தட் டே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அப்படி மறக்க முடியாது எங்கனால அதையெல்லாம். ஆமா, இருங்க, எந்தெந்த கேம் ஸ்ட்ரகிள் பண்ணோம் நம்ம? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்துட்டு எதுல ஃபுல்லமும் நியூகாஸ்ல் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணோம்னா அவங்க தே கேம் அட் அஸ் லைக் வி கோ அகைன்ஸ்ட் டீம்ஸ். ஆமா ஆமா, வெட்டு 1 துண்டு 2 மாதிரி வந்து நியூகாஸ்ல ஆடினாங்க, ஃபுல்லமும் ஆடினாங்க. ஆமா ஆமா கரெக்ட். அவங்க இந்த மிட் பிளாக் போடுறதும் அந்த மாதிரிலாம் பண்ணல. அவங்க வந்து டேய் நீங்க 3 போடுறீங்கன்னா நாங்க 4 போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க விளையாண்டாங்க. ஆமா ஆமா கரெக்ட். 2 டீமுமே ஃபுல்லம் நியூகாஸ்ல் 2 டீமுமே அந்த மாதிரி பண்ணாங்க. ஆர்சனல் கேம்ல we were thoroughly outplayed. அதுலலாம் ஸ்ட்ரகிள்ல இல்ல, we were outplayed அந்த கேம். இல்ல அதான் பேக், எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் சவுத் ஆம்டனோ லெஸ்டரோ யாரோ ஒரே ஒரு டீம் தான் வந்து பேக் 3 ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு அகைன்ஸ்டா. அது சவுத் ஆம்டனா. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி கேம் we செம்மையா ஸ்ட்ரகிள்ல அந்த கேம்ல. ஆமா, இல்ல நம்ம எப்போ வந்து சென்ட் மேரிஸ் போனாலும் அந்த கேரபாவ் கப்புக்கும் சரி லீக்குக்கும் சரி நம்ம வந்து we have struggled a little bit against them. இப்போ எப்போதுமே சென்ட் மேரிஸ் நமக்கு ஒரு ஒரு வியாதி பிடிச்ச ஸ்டேடியம் அது. பட் அவங்க பேக் 5 ஆடுறாங்க. அதுதான் நமக்கு இப்போ வந்து ஐடியலி ஸ்டில் வி ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் லோ பிளாக் சைட்ஸ். லைக் பின்னாடியே நின்னுக்கிறோம்டா, நீங்க என்னமோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சைட்ல ஈவன் அண்டர் ஸ்லாட் வி ஸ்ட்ரகிள். பட் ஆனா அது ஒன்னு சொல்லட்டுமா, ஐ ஃபீல் லைக் வந்து கிளாப்போட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வி ஸ்ட்ரகிள் மோர் தென் வாட் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் இப்போ. யா ஆப்வியஸ்லி, அதுல சந்தேகமே இல்ல. இல்ல அகைன்ஸ்ட் லோ பிளாக் டீம்ஸ் அதான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி அகைன்ஸ்ட் லோ பிளாக் டீம்ஸ் எக்ஸாக்ட்லி. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்லயே ஐ மிஸ்ட் ஹார்வி எலியட். அந்த கேம் அவன் இருந்தானான்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் வெரி early in the season. அதான் எனக்கு தெரியல என்ன, மேபி ஐ திங்க் he was injured in the first international break. அதான் நான் யோசிக்கிறேன் அது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமுக்கு அப்புறம் வந்துச்சா முன்னாடி வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆமா, ஏன்னா அது எனக்கு வந்து அந்த கேம்ல ப்ராப்ளம் வாஸ் we didn't have a player like எலியட். ஓ இல்ல, எலியட் ஸ்டார்ட்டே பண்ணிருக்கான் அந்த கேம். அப்படியே? ஆமா, சாலா ஆடல. ஏன் சாலா ஆடல? சாலா இல்ல அந்த கேம்ல. இப்ப தெரியுது ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணனும். இன்ட்ரஸ்டிங். சாலா அந்த கேம்ல சப்ஸ்லயும் இல்ல மெயின்லயும் இல்ல. சாலா இல்ல. இன்ஜரி இருந்திருக்குமோ என்னன்னு தெரியலையே, ஏன் சாலா இல்ல? அதான் இன்ஜரி இருந்திருக்கும். இன்ஜரியா சஸ்பென்ஷனா இல்லையா? நீங்க எந்த கேம் பாக்குறீங்க? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 1-0 தோத்தமே 14th செப்டம்பரா? ஓ ஓ ஓ, அத ஸ்டார்ட்லாம் பண்ணிருக்காருங்க. நான் என்ன மார்ச் மாசம் போய் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல அதான் எலியட் இல்ல, பெஞ்ச்லயும் இல்ல, இதுல லைனப்லயும் இல்ல, அப்பவே இன்ஜர்ட்னு நினைக்கிறேன். ஐ தாட் அபௌட் இட். அதான் நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் வெறும் 3 கேம் ஆடிட்டு போனோம் இல்ல. ஆமா ஆமா, யுனைடெட் கேம் முடிச்சு போகும்போது தான் he got injured. எக்ஸாக்ட்லி இந்த யுனைடெட் கேம் முடிச்சு போய் இன்டர்நேஷனல் பிரேக் போகும்போது தான் he got injured. அதனால தான் வந்து he wasn't there அந்த கேமுக்கு. இந்த மாதிரி டீம்ஸ் கூட எல்லாம் we need எலியட். அது நிறைய பேர் என்னை வந்து திட்டுவாங்க, பட் எலியட் இல்லனா கர்டிஸ் வேணுங்க. எக்ஸாக்ட்லி, சம் கர்டிஸான் வேணும். இந்த மாதிரி கேம்ஸ்க்கு வந்துட்டு we need them. கர்டிஸ் அந்த கேம்ல சப்பா வந்திருக்கான், பட் ஸ்டில் he couldn't do much. பட் இந்த கேம்ல வந்து எலியட் வந்து he has very good close ball control. இந்த சின்ன சின்ன கியூட்டான கட்டிங்ஸ் பண்ற, டாக்கிள்ஸ் பண்றது, இது பண்ணி இந்த டிஃபெண்டர்ஸ் நடுவுல எடுத்துட்டு போறேன். இந்த மாதிரி கேம்ல வந்து we need to pull that one defender out. அப்பதான் நமக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் பின்னாடி. கரெக்ட், அதுதான் எலியட் தான் பண்ணுவான். ஸோ இந்த யுனைடெட் கேம்லயும் அந்த பேக் 3 வந்து இட் குட் பிகம் அ பேக் 5. ஒரு டாலோவும் ஒரு மாசராயும் சேர்ந்து பேக் 5 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தே வில் பிளே த டீப் பிளாக் தான் ஆட போறாங்க, எந்த டவுட்டுமே கிடையாது இந்த கேம்ல. அண்ட் ஹோப்ஃபுல்லி வி யூஸ் ஆர் பெஸ்ட் டீம். ஆப்வியஸ்லி எல்லாருமே 1 வீக் ரெஸ்ட்டுங்க.
குட் ரெஸ்ட் 1 வீக். ஆமா பெஸ்ட் டீம்னு சொல்றீங்க, ஆனா சென்டர் பேக்ல ஆல்ரெடி பெஸ்ட் டீம்லாம் இல்ல. அது அந்த சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப்பை பார்த்தாலே பயமா இருக்கு. அதுவும் கரெக்டா யுனைடெட் கேமுக்கு முன்னாடி தான் ஜோ கோமெஸ் இன்ஜுரி ஆனா. இன்ஜுரி ஆனா உள்ள யார் வரா? குவான்சா டு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் பாஸ்லாம் ஞாபகம் வருது. அதேதான். அது என்ன நினைப்போ தெரியல. இந்த கேம் பார்த்தா அவன் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். வேண்டைக்கு அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். கொனாட்டே மேபி பெஞ்சில இருந்து வரலாம். அன்லெஸ் கிராவன்பர்ச் வந்து திரும்ப பின்னாடி போனால் வேண்டாம். அதுக்கு நான் குவான்சாவே அடிக்குவேன். இல்ல ஏன்னா நீங்க இப்படி சொல்றீங்க, அவர் ரெட் கார்டு வாங்கினப்ப எவன் சென்டர் பேக் ஆடினது? ஃபுல்லம்க்கு அகைன்ஸ்டா. சரி அது அப்போ கிராவன்பர்ச் தான். நீங்க வேணா பாருங்க, நெக்ஸ்ட் மால்டினி அவன் தான். இஃப் கிராவன்பர்ச் பிளே சென்டர் பேக் ஐடியலி வி ஷுட் செல் குவான்சா. இது என்ன கேட்டா ஸ்லாட் கேட்டா அவர் மார்க்கெட் ஐசன் போய் அவரே வித்து தந்துருவாரு. அந்த அளவுக்கு தான் அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அதான் சொல்றேன். இஃப் ஸ்லாட் டிசைட்ஸ் தட் கிராவன்பர்ச் should be our சென்டர் பேக், நான் வந்து கர்டிஸ் ஜோன்ஸ் மெக்காலிஸ்டரும் சோபஸ்லை வச்சு மிட்ஃபீல்ட் பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணாருனால் சோபஸ்லை இஸ் கோயிங் டு மிஸ் தி கேமா? ஆமா சஸ்பென்ஷனும் என்னவோ இல்ல. இந்த கேமால போன கேம் மிஸ் பண்ணிட்டானா தெரியலையே, இருங்க. போன கேம் மிஸ் பண்ணாங்கன்னு பாருங்க. போன கேம் மிஸ் பண்ண வெஸ்ட் ஹாமா லெஸ்டர் இல்ல. ஆமா இல்ல லாஸ்டா வெஸ்ட் ஹாம் தான், லாஸ்டா லெஸ்டர் தான் ஆடுனான். வெஸ்ட் ஹாம் அப்ப வெஸ்ட் ஹாம் மிஸ் பண்ணிட்டான். ஓகே அப்ப ஹீல் பி. ஆனா கேக்போ நுன்னியஸ் மீது 2 பேர் இதுல எல்லோ கார்டு வாங்குனாங்கன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் மிஸ் பண்ணிடுவானுங்க. ஆமா ஏற்கனவே அந்த சனியம் பிடிச்ச நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் தான். இன்னொரு வாட்டியும் தோத்தாலும் வச்சுக்கோங்க, ஸ்லாட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் தான். ஆமாங்க, ஏன்னா அந்த கேம் நம்ம போய் ஜெயிச்சே ஆகணும். அதெல்லாம் வந்து என்ன சொல்றேன், நடுவில் வந்து வி பிளே டாட்னம் EFL கப் மிட் வீக். நெக்ஸ்ட் வீக்ல FA கப் ஆடுறோம். பட் ஃபார் சம் ரீசன் FA கப்ல அந்த ரெட் கார்டு கவுண்ட் ஆகாதாமா. ஏன் அதான் தெரியல. ஸோ வி வில் கம் பேக் அண்ட் ஹீல் மிஸ் த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவே கேம். வேற ஓம் கேம்னா கூட பரவாயில்ல, அவே கேம். எங்க ஓம்ல தான் தோத்தோம். அதான் சொல்றேன், பரவாயில்லன்றீங்க. அதான் சொல்றேன், ஓம்ல தோத்தனாலதான் இன்னும் புலம்பிட்டு இருக்கிறோம். லிவர்பூல் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல டைட்டில் கிளாஷ் சொல்லிக்கலாம். நம்ம சொல்லிரணும். அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட், அவங்க செகண்ட் தானே, தேர்ட். ஆமா செல்சி செகண்ட் இல்ல, கரெக்ட். இப்போ எனக்கு உண்மையாவேங்க, எனக்கு இப்பதான் ரீசெண்டா ஒரு இது படிச்சேன். ஆர்சனல் வந்து இன்னும் 7 அவே கேம் ஆடணும். ஓகேவா? அதுல ஒண்ணு நம்மளோட, இன்னொன்னு வந்து யாரோ ஒரு டீம் கூட, மீதி 5 கேம் வந்து பாட்டம் 6ல இருக்க கிளப்ஸ் கூட. ஆனா சொல்ல முடியாதுங்க, அங்கெல்லாம் போய் டிராப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சவுத்தாம்ப்டன்லாம் சொல்ல முடியாது. இல்ல சொல்றேன் நானு, நம்மளுடைய அவே கேம்ஸ் தான் வந்து, அதுவும் நம்மளுடைய எண்ட் ஆஃப் தி சீசன் ஃபிக்சர் இருக்கு பாருங்க, கவலைக்கிரமா இருக்கு. டாட்டனம், செல்சி, லிவர்பூல், ஆர்சனல், பிரைட்டன், இந்த 4 லாஸ்ட் கேம் கிறிஸ்டல் பேலஸ். பரவாயில்ல, 30 கேம்ல டைட்டில் ஜெயிச்சிரும். அதுக்கப்புறம் 8 கேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி அவே அட் லெஸ்டர் நம்ம டைட்டில் அடிக்கிறோம். அதுக்கு மேல முடியாது. இல்லைனா அடுத்த கேம் வந்து அட் ஹோம் டு டாட்டனம், அது வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 26. ஆமா அது ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வந்து அந்த கேம் நம்ம ஜெயிக்கணும். அந்த கேம் மீதி 4 கேம் பாக்கி இருக்கு. 4 3s are 12. நம்ம 12 பாயிண்ட்ஸ் லீட்ல டாட்டனம் கேம ஜெயிக்கணும். அவ்வளவுதான் எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் இல்ல. ஆமா நம்ம செல்சி எப்போ ஆடுறோம்? செல்சியாவே ஆர்சனலுக்கு முன்னாடி மே 3rd. ஓ எல்லாம் அந்த லாஸ்ட் தானா? எல்லாமே லாஸ்ட். அதுக்கு முன்னாடி டைட்டில் ஜெயிச்சே ஆகணும், இல்லனா ஸ்டாம்பர்ட் போய் அந்த டைட்டில் கேம்ல பார்க்க முடியாது. நம்மளால. இந்த வீணா போன நாய் ஏதோ பண்ணாலும் பண்ணோம், நம்ம சொல்லவே முடியாது. எப்பவுமே நான் சொல்றது, இப்பெல்லாம் ஆர்சனல் ஃபேன் சொல்றாங்க we will come back. ஏன்னா நாங்க வந்து கஷ்டமான கேம்ஸ்ல இப்ப ஆடிட்டோம். we will come backனா கம் பேக் நெக்ஸ்ட் சீசன் தான். இந்த கம் பேக் நெக்ஸ்ட் சீசன் தான். நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி பேட்ரிஸ் எவரா சொன்ன மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் தான். அதனால வந்து நான் என்ன சொல்றேன், டேய் அது ஓகே, எங்களுக்கு கஷ்டமான கேம்ஸ் எல்லாம் வருது. ஏன்னா நாங்க வந்து ஃபுல்லமாவேயும் போறோம். ஏப்ரல் 5ஆம் தேதி ஃபுல்லமாவேயும் போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நாங்க லீட் எடுத்துட்டா கரெக்ட். அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டா எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஜெயிச்சிடும். அதான் நான் யோசிக்கிறேன், தயவு செஞ்சு பண்ணி விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா போக போக கடைசியில் தான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இன்னும் நியூ காசில் ஆடணும், ஆஸ்டன் வில்லா அவே போகணும், சாமி அதெல்லாம் கடைசியில தான் வருது எல்லாம் ஒன்னா. அதனால அதுக்கு முன்னாடியே நல்ல லீட் எடுத்து லீடை மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் பேசிக்கலி யுனைடெட வந்து ஃபர்ஸ்ட் அடிக்கணும், அதுதான் மெயின். ஆமா யுனைடெட் அடிக்கணும். நம்ம லைன் அப்பை பத்தி பேசுவோம். ஆலிசன், வான்டைக்கு, குவான்சா, ட்ரெண்ட், ராபர்ட்சன், அப்புறம் மிட்ஃபீல்ட்ல கிராவன்பர்ச்,
மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை. ம் அப்புறம் கர்டிஸ் ஆடுவான்னு எனக்கு தோணல, லைக் சப்பா தான் வருவான்னு எனக்கு தோன்றது. இல்ல இல்ல அவ்வளவுதான். சோபஸ்டாய் தான் கண்டிப்பா, கர்டிஸ்ல இல்ல. ஆமா, அதுவும் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் சோபோஸ்லை இருக்கிற ஃபார்முக்கு அவனை டிராப்லாம் பண்ண முடியாது. அப்புறம் இப்போ ஃபார்வர்ட் லைன் தாங்க நம்ம வந்து டிஆர்எஸ் சென்டர் ஃபார்வர்ட் ஆடுவோம்னு நினைக்கிறீங்களா திரும்ப? கண்டிப்பா. ஏன்னா நமக்கு இப்போ ஒழுங்கா ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ஃபினிஷிங் நமக்கு தேவை. அந்த ஃபர்ஸ்ட் கோல், பேசிக்கலி அந்த ஃபர்ஸ்ட் கோல் நாம வந்து போட்டா தான் நம்ம உருப்பிடுவோம். அந்த ஃபர்ஸ்ட் கோல் எவனோ ஒருத்தவன் போடணும். சாலா பிரில்லியன்ட் ஃபார்ம்ல இருக்கான். அது இந்த கேம்லயே அவன் காமிச்சே ஆகணும். ஆல்ரெடி 30 GA, 13 அசிஸ்ட், 17 கோல். தம்பி நீ கோல் போடுறியோ இல்லை, எங்களுக்கு அசிஸ்ட் வேணும். ஒழுங்கு மரியாதையா அந்த அசிஸ்ட் ரெக்கார்ட்ஸை ஏத்து. அதான் மெயின். ஆஃப் சீசன்ல 13 கோல் இல்ல அந்த 20 கோல் 20 அசிஸ்ட் அந்த மார்க்கை கிராஸ் பண்ணிட்டா எனக்கு போதும்யா. ஆமா எக்ஸாக்ட்லி, அதான் வந்து மெயின். ஸோ அதனால ஒழுங்கு மரியாதையா அசிஸ்டை ஏத்து கோலை போடு. ஒரு ஹேட்ரிக் கூட போடு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அசிஸ்ட் எங்களுக்கு 2 வேணும். ஆமா அவ்வளவுதான். கேக்போ லெஃப்ட், சாலா ரைட். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா கேக்போ ஹஸ் பீன் ரியலி குட். ஆமா இல்ல மூணு பேருமே ஃப்ரண்ட் லைன்ல ரொம்ப நல்லா பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. வை நீட் டு சேஞ்ச் சம்திங் தட்ஸ் வர்க்கிங் இம்பாங்கல்ல. ஸோ முக்கியமா வந்து வி ஹேவ் அ குட் ரெஸ்ட்டுங்க. இந்த 1 வீக் வந்து நல்ல ப்ராப்பர் ரெஸ்ட். அது வரைக்கும் எவ்வளோ அந்த டிசம்பர்லயே 15 கேம் ஆடிருப்போம். ஆமா, அதனால வந்து ஓவரா திங்காம வந்து ஆடினா சரி, அவ்வளவுதான். கரெக்ட். அது கிறிஸ்மஸ் முடிச்சு தான் ஆடணும். நியூ இயர்ல கேக் சாப்பிட்றேன் அது சாப்பிட்றேன்னு வந்து 2 பியர் அடிச்சாங்கன்னா அப்புறம் நம்மளால முடிச்சு போடுவானுங்க யுனைடெட் கூட. அதனால வந்து ஒரு ஃபாஸ்டான ஸ்டார்ட், ஸ்கோர் 1 ஏர்லி, புத்தம் அந்த பேக் ஃபுட், தே ஹாவ் டு கம் அவுட். அந்த ட்ரை அவங்க வெளியே மேபி சிட்டி கேம் மாதிரி அவங்களும் ஒரு கோல் விட்டுட்டு ஸ்டே பேக்கே பண்ணாங்கனாலும் we have to try to go score the second. சரி செகண்ட் எல்லாம் போட்டாங்கன்னா அவங்க they have to come out. What's the point? செகண்ட் நீ போட்டு பேக்ல ஆடிட்டாங்கன்னா பிரயோஜனமே இல்லை. கரெக்ட். ஆமா, அதனால அந்த செகண்ட் கோல் ஆல்சோ இஸ் வெரி வெரி நெசசரி. அது போட்டாங்கன்னா then it should be pretty smooth sailing. ஆமா, அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஸ்டக் ஆயிருச்சு, சாரி. இல்ல ஃபைனலா வந்து நீங்க ஒரே ஒரு லைன் ரிச்சர்ட் ஹியூக்ஸ்னு என்ன ஆட் பண்ண சொன்னீங்க அஜெண்டால. என்ன ரிச்சர்ட் ஹியூக்ஸ் மேல என்ன கோவம்? நீங்க ஒரு ராண்ட் பண்ணி விடுங்க, ஒரு 4 சைனிங் வருது. வேணாம், எதுக்கு? எனக்கு ஏற்கனவே இந்த பக்கம் தூக்கி கொண்டே அடிச்சிட்டாங்க, இன்னும் அந்த பக்கம் தூக்கி போறதா பாக்கி. அதையே தூக்கி கொண்டே அடிச்சாங்கன்னா எல்லாம் குழுகுலுன்னு இருக்கலாம். நான் வாங்காத அடியே இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு இப்ப எல்லாம் போயிட்டு. பட் ரிச்சர்ட் ஹியூக்ஸ் வந்துட்டு the main thing is, see you've been in the job for எப்ப மார்ச் அப்பாயிண்ட் பண்ணாங்களா? பிஃபோர் த சீசன் அப்படி வெச்சுக்கோங்களேன். சம்திங் லைக் மே ஏப்ரல், 8 மாசம் ஆச்சு. ஓகே, you've appointed the manager, you've appointed the background staff and all of that is over by June 1st. கரெக்டா? ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சம்மர்ல நீ எந்த பிளேயரையும் வாங்கல, கியேசாவை மட்டும்தான் வாங்கின. அவனும் கிளம்புற மாதிரி இருக்கான். கியேசா வாங்குறது ஒண்ணுதான். அவன் கிளம்புற மாதிரி தான் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அவன் ஒரு பக்கம் நுண்ணியஸ் வேற ஏசி மிலான் போவான், அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் முடிஞ்சுது. அதெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு சீசனும் ஆரம்பிச்சிருச்சு. ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் ஆச்சு. நீ மெயின் 3 பிளேயருடைய கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனையும் பேசி சுமூகமா முடிக்கல. ஒரு கொனாட்டே மாதிரி ஒரு பிளேயருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனையும் இன்னும் கொடுக்கல. அப்போ நீ மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க? சிம்பிள். உனக்கு மாசம் சம்பளம் வாங்குறீல, நீ என்ன பண்ணிருக்க? இனிஷியல் இதெல்லாம் அப்ரோச் எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல எல்லா 3 பேர்ட்டையும். அதுவே இப்பதான் போச்சு. ஒரு மாசம் முன்னாடி, ஒரு மாசமா தான் எல்லா நியூஸும் வருது. அப்பதான் அவங்க கான்ட்ராக்டே போச்சு. அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பேசிக்கலி உனக்கு பின்னாடி என்ன வேலை? மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க, பை வீக்லி அப்படின்னு போட்டு மாசத்துக்கு 2 தடவை பேச்சைக்கு வரும். நீ என்ன பண்ண? எதுவுமே பண்ணல. எந்த பிளேயரையும் டை டவுன் பண்ணல. சரி, அவங்களெல்லாம் விடுங்க. பிளேயர்ஸ் லைக் கேக்போ, ஒரு டியாஸோட கான்ட்ராக்ட் இன்னும் ஏத்தலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு ஜோட்டாவோட கான்ட்ராக்ட் இன்னொரு 1 இயர் தான் இருக்கும். ஒரு கொனாட்டேவோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஒரு ரைட் பேக் ஒரு கார்னர் பிராட்லி, அவனை என்ன பண்ணிருக்கேன்னு ஒன்றும் நியூஸ் இல்லை. இப்போ இவங்க எல்லாம் நீ என்ன பண்ற? நீ யூ ஹேவ் டு ஷோ ஆம்பிஷன். இப்போ இந்த மீதி 3 பிளேயர்ஸுமே வந்து தே வில் பி திங்கிங், ஓகே இப்போ ஒரு கொனாட்டே எக்ஸ்டென்ஷன் பண்றான், இப்போ கோல் கீப்பர் உள்ள வரான், மீதி பிளேயர்ஸ் எல்லாம் டை டவுன் பண்றாங்க. அப்படிங்கும் போது these 3 players will feel okay அப்படின்னு சொல்லிட்டு நீ இவங்களையே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மத்தது எதையுமே பார்க்கலனா அப்ப நீ என்ன பண்ற? இல்ல நான் ஒன்னு சொல்லட்டுமா? இவங்க 3 பேர் தாங்க மெயின் பிளேயர்ஸ், லைக் among the highest earners salary-ல. மத்தவங்களுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதே வந்து இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஐ ஃபீல் லைக் அப்படிதான் நம்ம
நம்மளோட அந்த ஸ்ட்ரக்சரே அப்படித்தானே, ஒரு சர்டன் அமௌண்ட் வரைக்கும் தானே நம்ம போவோம் ஒரு பிளேயருக்கு. ஸோ அண்ட் ஒரு டீமுக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அமௌண்ட்னு சொல்லிட்டு தானே எப்போதுமே இருக்கும். ஸோ அதனால ஐ ஃபீல் லைக் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் த்ரீ. இவங்க வந்து லாஸ்ட் 1 மந்தா தான் இந்த ஆஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன வேண்டைக்கு குவைட் ஃபார் அப்பார்ட், இல்ல சாலாக்கு குவைட் ஃபார் அப்பார்ட், அது என்னென்னோ நியூஸ்லாம் வந்து ட்ரெண்ட்டுக்கு வந்து ஏதோ அதேதான் பேசிக்கலி எவனுமே அக்ரி பண்ணிக்கல, அதான் சொல்லுவாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லைக் ஒரு ரீசன் வந்து இது பிளேயர் சைட்ல இருந்து, லைக் சாரி இவங்க டைரக்டர் சைட்ல இருந்து மட்டும் இல்ல, லைக் பிளேயர் சைடும் இன்வால்வ் இதுல. ஸோ வந்து ஐ ஃபீல் லைக் சம்மர்ல இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, புது மேனேஜரு எப்படி போகுதுன்னு பாக்குறேன். ஐ திங்க் வேண்டைக்கே வந்து ஓப்பனா கூட சொன்னார்ல இந்த மாதிரி வந்து பாப்போம் இது எப்படி போகுதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ் இன் நெதர்லாண்ட்ஸ், பட் ஆனா எப்படி போகுதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி. பார்ட் ஆஃப் இட் இஸ் ஓகே, சம்மர்ல ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். நீ வந்து யூ வாண்ட் டு see how the new manager is, கிளப் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு பார்த்துட்டு நான் இது பண்றேன். இப்போ யூ given them offers, அவங்க வந்து ரொம்ப ஃபார் அபார்ட்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ சரி வேண்டைக்கு சாலா ஓகே, அவங்க வந்து ரியலிஸ்டிக்லி வேற எங்கேயும் சைன் பண்ண போறது இல்ல, லைக் அவுட் அன்லெஸ் நம்ம வந்து இன்னொன்னு ஆஃபர் ஏத்தலைன்னா அவங்க வேற எங்கேயும் போக போறது இல்ல. அன்ல ஸோ ஒன்லி பிக் கொஸ்டின் இஸ் ட்ரெண்ட். எனக்கு என்ன புரியலன்னா, ஏன் வந்து ட்ரெண்டோட கான்ட்ராக்ட ப்ரையாரிட்டியா வச்சு பண்ணல. ஏன்னா ஓகே சாலா வேண்டைக்கு வந்து அவங்க கேரண்டீடா இது பண்ணலன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு செக்யூரிட்டி இருக்கு, அவங்க வேற எங்கேயும் ரொம்ப லைக் அவுட் ஆஃப் தேர் ஓன் இது எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெண்ட் வந்து ஓப்பனா தெரியுது, அவன் வந்து பிரைம் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இன்னும் என்டர் கூட ஆகல. என்னட்டு 24 வயசு தான், அவனோட பிரைமே இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு ஏன் வந்து நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, சரி உனக்கு சீசன் நல்லா ஆரம்பிச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் இருக்கு பை அக்டோபர் எண்டு உனக்கு தெரியும் நல்லா போகுது அப்படின்னு, அப்பவே ஏன் வந்து யூ கான்ட் ஸ்டார்ட் ஆஃப் வித் a குட் ஆஃபர்னு எனக்கு அதான். ஐ திங்க் ட்ரெண்ட் அதுதான் இங்கே நியூஸ் படித்தேன், லிவர்பூல் கேம் இன் வெரி லேட், ஐ டோன்ட் நோ வை தி எஸ்டிடேஷன்ங்கிறது தான் அவன் யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ போடுறானுங்க 10 பேர். ஆனால் எவனுக்குமே உண்மை தெரியாதுங்க. நேற்று அத்லெட்டிக்ல ஒரு ஆர்டிக்கல் வந்து இந்த ட்ரெண்ட்டை பத்தி தான். அதுல என்ன போட்டிருக்காங்க, ரியல் மெட்ரிட் ஃபீல் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பானிஷ் மீடியா எல்லாம் சொல்றாங்க. அவங்க எப்போதுமே சொல்லுவாங்க ரியல் மெட்ரிடுக்கு ஒன்னும் நாலேஜே இல்லைனாலும் இவங்களா வந்து ஊசி பேத்தி விட வேண்டியது. ஸோ அதனால ரியல் மெட்ரிட் ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட்னு சொல்ல வேண்டியது. ஆனா அதே ஆர்டிக்கல் என்ன போட்டிருந்தா, லைக் this is not to say that வந்து இந்த மாதிரி he will go to Real Madrid or he is close to signing to Real Madrid. He has not made up his mind anywhere whether to stay or to go அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவன் டெசிஷனே எதுவும் பண்ணல, ஆக மொத்தம் யாருக்கும் ஒன்றும் தெரியாதுங்கிறத அத்லெட்டிக் ஓப்பனா சொல்லிடுறான். ஏன்னா ஜேமி கேரிகர் சொன்னானே 3 வாரத்துக்கு முன்னாடி, நானே கிளப்போட இன்சைட்ஸ்ல கேட்டு பார்த்துட்டேன், எனக்கே ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. லைக் நோபடி ரியலி நோஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். இந்த பிளேயர்ஸ் அவங்களா வெளியே வந்து நத்திங் இஸ் டன்ங்கிறானுங்க தவிர எங்க இருக்கு என்ன நடக்குது ஏது ஒண்ணுமே நமக்கு தெரியாது. தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி அண்ட் தட் இஸ் த ரைட் வே. ரியல் மெட்ரிட் கொடுத்த 20 மில்லியன் சும்மா இவனுங்க அக்செப்ட் பண்ணிப்பானுங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்டே போட சொல்லியிருப்பான், டேய் போட்டு பாருங்கடா இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லியிருப்பான். பட் அகைன் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து காமெடிக்காக சொல்றது. வி அப்சல்யூட்லி டோன்ட் நோ லைக் என்ன ரீசன், என்ன டிலே, ஏன் அப்படிங்கிறது. இன்னைக்கு காலையில ட்ரெண்ட் அட்லீஸ்ட் வாண்ட்ஸ் a 3-year contract with the promise that he'll get captaincy அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யார் எழுதுறா? சும்மாங்க இதெல்லாம் வந்து அதாவது எவன்டையானு பேசியிருப்பான். அவங்க நியூஸ் பேப்பருக்கு தேவை சோர்ஸ், அவங்க வந்து ரிவீல் பண்ண போறது இல்ல யார் சோர்ஸ். இவங்க என்ன சொல்றாங்க, சோர்சஸ் க்ளோஸ் டு ட்ரெண்ட் அலெக்சாண்டர். எக்ஸாக்ட்லி. எவ்வளவு க்ளோஸ், அவன் அப்பனோட பார்பரோட மச்சான். கரெக்ட், அப்பனோட பார்பரோட மச்சானா அடங்கொய்யால. அதுதான் க்ளோஸ். பட் ஐ டோன்ட் நோங்க. ஐ மீன் வித் ஆல் 3 கான்ட்ராக்ட்ஸ் நமக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் when it happens it will happen. நடக்கலனா நடக்கல, that's it. அவ்வளவுதான். ஆமா, and I feel like the club is in a good place. நான் வந்து லைக் இன்னொரு எபிசோட்ல டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி எல்லாம் பேச. இல்ல அவன் ஒருத்தன் போட்டுருந்தான், ஏன்டா நம்ம பிரீமியர் லீக்ல டாப்ல இருக்கோம், சாம்பியன்ஸ் லீக்ல டாப்ல இருக்கோம், கேரபாவ் கப் செமிஃபைனல்ல இருக்கோம், ஏன்டா இவங்கள சைன் பண்ண வைக்கலன்னு மூக்கால் அழுவுறீங்கன்னு ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தான். நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஏன்டா இதுக்காக அழுவுறீங்க, நடக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி. இல்ல the club is in a good place. ஒன்னு இப்ப கரண்ட்லி நீங்க சொன்ன மாதிரி டேபிள் டாப்ல இருக்கும். அதர்வைஸ் ஆல்சோ ஐ ஃபீல் லைக் வந்து இந்த கிளப் வந்து the way we have the system வந்து ஈவன் வேன் டைக் சாலா இவங்க போனா கூட they will be difficult to replace இல்லன்னு சொல்லலாம். பட் I feel like I trust the club. அதாவது இவ்வளவு வருஷத்துல they earned our trust. எக்ஸாக்ட்லி, லெட்ஸ் see. ஆமா, பட் அதுதாங்க இந்த எபிசோடு மேன் யுனைடெட் ரிவ்யூ பிளஸ் மேன் யுனைடெட் ஃபேன் டிவி வேலையும் நம்ம பார்த்துட்டோம். கரெக்ட். ப்ரெடிக்ஷன் ஆன்ஃபீல்ட் கேம்ல நான் ஆரம்பிக்கிறேன் 4-0.
சாலா 2 கோல், கிராவன்பர்ச் 1 கோல், கார்னர் பிராட்லி 1 கோல். கானர் பிராட்லி இன்ஜர்டா, அவன் லைன் அப்ல ஆட மாட்டான். ஓ அப்படியா? ஆமா. எல்லாம் வச்சு நான் பாட்காஸ்ட் பண்ற மாதிரி. ஏங்க ஒரு கிளப்ல இருந்து ஓரளவுக்கு நியூஸ் வந்தா ஞாபகம் வச்சுக்கலாம், 1000 நியூஸ் வந்தா ஞாபகம் எல்லாம் வச்சுக்க முடியாது. சரி சரி, கானர் பிராட்லில இல்ல. இவன் குவான்சா கோல். சாமி தெய்வமே, ஏன்னா வந்து ஒரு 1-0 2-0 எடுத்துக்கிறேன்ப்பா, நமக்கு அவ்வளவுலாம் தேவையில்லை, எனக்கு அது போதும், அதை வச்சு ஜெயிச்சா போதும். ஆமா. பட் மக்களே, உங்க ப்ரெடிக்ஷனை கீழே கமெண்ட்ல போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா ஆல்ரெடி அது 3 அக்கௌண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1400 வேணும். 1400 வேணும், அதுதான் நம்ம டார்கெட். அதாவது இந்த கேரபாவ் கப் செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் லெக் டாட்னம் கூட அவே போகும்போது அந்த 1400 டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கணும். அப்பதான் வந்து கேரபாவ் கப் நமக்கு. இந்த மாதிரி பிட்டோட்டியே எத்தனை நாள். ஏங்க சீசன் ஸ்டார்டிங்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணி இப்ப எங்க இருக்கோம்? ஃபர்ஸ்ட் இருக்கோமா இல்லையா? சரி 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 சரி, ஓகே. 1400 வந்தா கேரபாவ் நமக்கு, இல்லைன்னா டாட்னம்க்கு இந்த சீசன் ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி.